குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 1 மார்க்ஸ் சாலிட் ஸ்டடி 1 மார்க்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்துங்க, கிராஃபைட் அண்ட் டைமண்ட் ஆர்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கிறிஸ்டல்ஸ்னா போத் ஆர் கோலன் கிறிஸ்டல். கிராஃபைட் அண்ட் டைமண்ட்ஸ் ஆர் கோலன் கிறிஸ்டல். போத் ரெண்டுமே எனக்கு கோலன் கிறிஸ்டல் தான். ஓகே, எக்ஸாம்ஸ் முடிஞ்சிச்சு. செகண்ட் 1 மார்க் பாருங்கள். செகண்ட் 1 மார்க்கு, த அயானிக் காம்பவுண்ட் A2AXBY கிறிஸ்டலைஸ் பண்ணியிருக்கு. இன்றைக்கி FCC டைப்ஸில் இருக்குது. FCC டைப்ஸு இருக்குது. ரெண்டாவது கொஸ்டின் வந்து FCC டைப்னா அப்படி இருக்கும் பாருங்க. ஸோ நம்மளுடைய FCC டைப்ஸ் பார்த்துருப்போம். இது ஒரு கியூபிக் சிஸ்டம் தான் இருக்கும். அதில் ஆட்டம்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? AXBY இங்கே ஒரு கிறிஸ்டல். இது என்ன டைப்ஸ் இருக்குன்னா FCC டைப்ஸில் இருக்குது. அதில் B அயான்ஸ் ஆட்டு வந்து சென்டர் ஆஃப் தி ஃபேஸில் இருக்குது. சென்டர் ஆஃப் தி ஃபேஸுங்கிறது 1 2 3 4 ஃப்ரண்டில் ஒன்று, அந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு கியூப். ஃபேஸில் மட்டும் இருக்கக்கூடியது B டைப்ஸ் ஆட்டம். அடுத்தது A டைப் அயன்ஸ். A அயன்ஸ் எங்கே ஆக்குபை பாருங்க. A அயன்ஸ் வந்து ஆக்குபை தி கார்னர் ஆஃப் தி கியூப். அப்போ கார்னர்னால் இங்கே பாருங்க, இங்கே கார்னரில் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. எத்தனை கார்னர் இருக்குது டோட்டலாக? 8 கார்னர் இருக்குது. ஓகே, ஸோ இதான் வந்து ஒரு AXBY கிறிஸ்டல். எக்ஸ்னா என்ன, BYனா என்ன கேட்குறாங்க. இது என்ன டைப்ஸ்னால் FCC அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. FCC அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா 8 கார்னரில் இருக்கும், 6 ஃபேஸில் இருக்கும். ஸோ இப்போ ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறது? NC/8 இது ஃபார்முலா. கார்னரில் இருக்கக்கூடிய ஈச் கார்னர் ஷேட் வித் அதர் 8 யூனிட் செல்லு. ஸோ இப்போ NF நம்பர் ஆஃப் ஃபேஸ் அண்ட் ஆட்டம் ஷேட் பை 2 ஆட்டம்ஸ், 2ஓட ஷேர் பண்ணிக்குது. ஓகே, இதுதான் FCC அரேஞ்ச்மெண்ட். நம்ம 2 மார்க் கொஸ்டின் படிச்சிருக்கோம். ஹவு many கார்னரில் யார் இருக்குது? A ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ 8/8 ப்ளஸ் 6/2, 6 ஃபேஸ் இருக்குது B. ஸோ 8A ஏன்னா 1A, B எத்தனை இருக்குது? 6/2 B3, A3 B3 டைப்ஸ் இருக்குது. ஸோ தெரிஞ்சதா? 6B இருக்குது பாருங்கள். 6 ஃபேஸு, கார்னர் வந்து 8 கார்னரு. கார்னர் வந்து ஷேட் வித்து அதர் 8 யூனிட் செல். ஃபேஸ் வந்து ஷேட் வித்து 2 1/2. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். ஸோ ஏங்கிறது, ஸோ ஒரே ஒரு A, Bங்கிறது தெரியுது. ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்முலா வந்து AB3. ஸோ ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஆப்ஷன் வந்து AB3 தான் கரெக்டான ஆன்சரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் க்ளோஸ்டு பேக்டு ஆட்டம்ஸ் டு டெட்ராகடல் ஹோல் இன் கியூபிக் பேக். டெட்ராகடல் ஹோல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்ன ரேஷியோவில் இருக்குது? ரேஷியோ ஆஃப் க்ளோஸ்டு பேக்டு ஆட்டம்ஸ் டு டெட்ராகடல் ஹோல்ஸ் இன் என்னது கியூபிக் பேக்கிங் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. கியூபிக் சிஸ்டமில் என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு கேட்டால், நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு பேக்டு ஆட்டத்தை வந்து நம்ம என்னன்னு வச்சுருப்போம். ஓகே, நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு பேக்டு ஆட்டத்தை என்ன வச்சுருப்போம்? நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு பேக்டு ஆட்டம்ஸ். ஸோ N ஆட்டம்ஸ் வச்சுருப்போம். நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு பேக்கில் வந்து N ஆட்டம்ஸ். ஐ மீன் சார், இது ஆக்ட்ராகடல் வெயிட்ஸ் கூட வச்சுக்கலாம். அப்போ டெட்ராகடல் நம்பர் ஆஃப் டெட்ராகடல் வெயிட்ஸ் வந்து எவ்வளோ ஃபார்ம் ஆகும்னா 2N அப்படின்னு வச்சுருப்போம். க்ளோஸ்டு பேக்டு ஆட்டத்தில் வந்து நம்ம N வச்சுருப்போம். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டெட்ராகடல் வெயிட்ஸ் வந்து 2N வச்சுருப்போம். ஸோ அப்போ ரெண்டுக்குள்ள ரேஷியோ என்னென்னா N = 2N. ஸோ ரேஷியோ ஆஃப் க்ளோஸ்டு பேக்டு ஆட்டம் டு டெட்ராகடல் ஹோல்ஸ் அப்படின்னா க்ளோஸ்டு பேக்டுக்கும் என்னது N. ஓகே, நம்பர் ஆஃப் டெட்ராகடல்ஸ் வந்து 2N. ஸோ இந்த ரேஷியோவில் தான் இருக்கும். நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு பேக்டு ஆட்டம்ஸ் வந்து என்ன கன்சிடர் பண்ணோம்? நம்பர் ஆஃப் டெட்ராகடல் ஹோல்ஸ் உள்ளது 2N. ஸோ அப்போ ரெண்டுக்குள்ள ரேஷியோ வந்து 1:2 ரேஷியோவில் இருக்குது. வந்து 1:2 ரேஷியோவில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து B ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டு. ஆப்ஷன் B தான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து சாலிட் SO2க்கு எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் சாலிட் தான் கிடைக்கிது. மாலிகுலர் சாலிடு ஆப்ஷன் C தான் வந்து மாலிகுலர் சாலிடு. சாலிடு CO2 எக்ஸாம்பிள் ஆஃப் மாலிகுலர் சாலிடு நம்ம படிச்சிருப்பீங்க.
ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். அசர்ஷன் பார்த்தீங்கன்னா மோனோக்ளினிக் சல்ஃபர் இன் எக்ஸாம்பிள் ஆஃப் மோனோக்ளினிக் கிறிஸ்டல். மோனோக்ளினிக் சல்ஃபர் வந்து மோனோக்ளினிக் கிறிஸ்டலாக இருக்குது. ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா மோனோக்ளினிக் சிஸ்டத்தோடைய வந்து நம்ம படிச்சிருப்போம். A = B ≠ C. ஸோ இது கரெக்டான ரீசன்ஸ் தான். ஆப்ஷன் வந்து ஏன்னா மோனோக்ளினிக் சிஸ்டத்துக்கான கண்டிஷன் தான். ஏன்னா ப்ரீவியஸ் புக்கில் பாருங்கள் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் A தான் கரெக்டு. ஆப்ஷன் A கரெக்டு. ஓகே, ஸோ ரெண்டுமே அதுக்கான மோனோக்ளினிக் சல்ஃபர் வந்து மோனோக்ளினிக் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுது. அப்போ மோனோக்ளினிக் சிஸ்டத்துக்கான என்னது கரெக்டான ரீசன் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன் கால்சியம் ஃப்ளூரைடு அப்படின்னா CaF2. கால்சியம் ஃப்ளூரைடு என்னது CaF2. கால்சியம் ஃப்ளூரைடு அப்படின்னா கால்சியம் ஃப்ளூரைடு CaF2. ஆக்சுவலி இது வந்து க்ளோஸ்டு பேக்கட் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கால்சியம் 2+ வெட்ஸ்னால் எப்படி அரேஞ்ச் பண்ணால் FCCயில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. FCC பேஸ்மெண்ட்டில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது இந்த கால்சியம் 2+ அயன்ஸை சுற்றி எவ்வளோ இருக்குன்னா 8 ஃப்ளூரைடு அயான்ஸ் இருக்கும். அதே அந்த ஃப்ளூரைடு அயான்ஸை சுற்றி எவ்வளோ இருக்குன்னா என்னது கால்சியம் 2+ எத்தனை இருக்கணும் 4 கால்சியம் 2+ இருக்கும். 4 கால்சியம் 2+ அயான்ஸ் இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு கால்சியத்தோட வேலன்சி 2. ஸோ கால்சியம் ஃப்ளூரைடு அப்படிங்கிறப்ப FCC அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அது க்ளோஸ்டு பேக்கட் அரேஞ்ச்மெண்ட் தான். அதில் கால்சியம் 2+ மட்டும் FCC அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். ஸோ கால்சியம் சரௌண்ட் பை 8 ஃப்ளூரின் சரௌண்ட் பை 4 கால்சியம் அயன்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆன்சர் வர முடியும்? 8 and 4 அதான் கோஆர்டினேஷன் நம்பர் 6. கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் கால்சியம் 2+. கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் கால்சியம் 2+ வந்து சரௌண்ட் பை 8 ஃப்ளூரின்ஸ். ஸோ 8 ஃப்ளூரின் சரௌண்ட் பை 4 கால்சியம். ஸோ 4. ஸோ 8 and 4 தான் ஆன்சர். 8 and 4 தான் ஆன்சர். ஸோ சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். சி ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். 8 and 4. ஸோ இது நீட் கொஷின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அனதர் கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு 7th கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். நம்பர் ஆஃப் யூனிட் செல் இன் 8 கிராம் ஆஃப் எலிமெண்ட். 8 கிராம் ஆஃப் அன் எலிமெண்ட்டுங்கிற ஒரு எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட அட்டாமிக் மாஸ் 40 விச் கிறிஸ்டலைசஸ் BC பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. BCC பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. BCC பேட்டர்ன்ஸ் அப்படில அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவகாட்ரோ எண்ணியங்கிறது அவகாட்ரோ நம்பர். என்னது அவகாட்ரோ நம்பர். ஓகே, எண்ணியங்கிறது அவகாட்ரோ நம்பரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 7 பாருங்கள். கொஷின் நம்பர் 7ல் வந்து நம்பர் ஆஃப் யூனிட் செல். கொஷின் நம்பர் 7 நம்பர் ஆஃப் யூனிட் செல் இன் 8 கிராம் ஆஃப் எலிமெண்ட் எக்ஸ் அட்டாமிக் மாஸ் 40 விச் இஸ் கிறிஸ்டலைஸ் BCC பேட்டர்ன். அதோட அவகாட்ரோ நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ BCC அப்படிங்கிறப்ப இனி BCC அரேஞ்ச்மெண்ட் பாடி சென்டர் கியூப் அரேஞ்ச்மெண்ட்டில் 2 ஆட்டம்ஸ் இருக்கும். 2 ஆட்டம்ஸ் இன் 1 யூனிட் செல். ஓகே, 1 யூனிட் செல்லில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும்? 2 ஆட்டம்ஸ் இருக்கும். நம்ம டயக்ராம் தெரியும். BCC அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா ஒரு 8 கார்னரில் இருக்கணும். 8 கார்னர் இருக்கும். என்னது 8 கார்னர் ப்ளஸ் ஒரே ஒரு சென்டர் ஆஃப் தி கியூப். ஸோ NC/8. ஸோ NB/1 யாருக்கு அந்த ஃபார்முலா. ஸோ இதான் பாடி சென்டர் கியூப் அரேஞ்ச்மெண்ட். 8/8 1/1. ஸோ 1 + 1 = 2 ஆட்டம்ஸ் நமக்கு தெரியும். அது ஒரே ஒரு யூனிட் செல்லில் ஒரு பாடி சென்டர் கியூப்பாக இருந்தால் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும்? 2 ஆட்டம்ஸ் இருக்கும். அதான் 2 ஆட்டம்ஸ் = 1 யூனிட் செல். ஸோ 2 ஆட்டம்ஸ் = 1 யூனிட் செல். ஸோ இப்போ 2 ஆட்டம்ஸ் 1 யூனிட் செல்னால் ஸோ அவங்க கொடுத்துருக்க அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள். அந்த எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? 8 கிராம் ஆஃப் எலிமெண்ட்டில் எவ்வளோ யூனிட் செல் இருக்கும்? நம்பர் ஆஃப் யூனிட் செல் 2 ஆட்டம்ஸ்க்கு ஒரு யூனிட் செல்னால் அப்போ 8 கிராம் ஆஃப் எலிமெண்ட்டில் எத்தனை யூனிட் செல் இருக்குது? அதான் கொஸ்டின்ஸ் மீனிங் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அப்போ 2 ஆட்டம்ஸ். அப்போ 2 ஆட்டம்ஸும் ஒரு யூனிட் செல். இதுதான் கான்செப்ட்டு. ஸோ அப்போ X கிராம் ஆஃப் எலிமெண்ட்டு. அப்போ X கிராம் ஆஃப் எலிமெண்ட்டு இந்த 8 கிராம் ஆஃப் எலிமெண்ட் இதோட வெயிட் வந்து 8 கிராமில் இருக்கும். ஸோ இதோட 8 கிராம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா how many moles அப்படின்னு கேட்டால் மோல்ஸ் ஆஃப் எக்ஸ்
how to moles calculate the mass divided by molar mass 8 வந்து அதோட atomic mass டிவைட் பண்ணுறோம் 40 ஸோ மோலாக கன்வெர்ட் பண்ணுறோம் அதோடைய எக்ஸ் கிராம் சொல்லியிருக்காங்க இல்லையா எக்ஸ் எலிமெண்ட் எக்ஸோடைய வந்து கிராம் வந்து 8 கிராமு ஸோ அதை நான் மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன் மோல்ஸாக கன்வெர்ட் பண்ணோம்னா அதை என்ன செய்யணும் அட்டாமிக் மாஸை டிவைட் பண்ணோம்னா 8 கிராம் டிவைட் பை அந்த எலிமெண்ட் எக்ஸோடைய மோல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 8/40 எவ்வளவு 1/40 ஓகே ஸோ 0.2 வரும் 0.2 மோல் வரும் 0.2 மோல்ஸ் ஓகே 0.2 மோல் யார் இந்த எக்ஸ் எலிமெண்ட்டுடைய மோல் வந்து 0.2 மோல் ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 மோல் ஈக்குவல் டு இது ரூல் வந்து அவகட்ரா நம்பர் 6.623 × 10⁻23 என்டிட்டிஸ் மோல்ஸ் ஓகே 1 மோலில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னா இவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும் ஆட்டம்ஸ் 1 மோல் ஆஃப் ஆட்டம்னா ஆட்டம்ஸ் மாலிகுல்னா மாலிகுல்ஸ் ஓகே இதான் நம்ம ரூல் இந்த 1 மோலில் வந்து எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும் 6.023 அவகட்ரா நம்பர் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் 1 மோலில் ஓகே அப்போ 0.2 மோலில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் 1 மோலில் எவ்வளோதுன்னா அப்போ 0.2 × 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகே ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஓகே இப்படி மல்டிப்ளை பண்ணால் அப்படி இருக்கட்டும் ஸோ 2 × 6.023 × 10⁻22 அப்படின்னு வச்சுக்கலாமா ஓகே இந்த 0.2வை என்னது 2 × 10⁻−1 வச்சு இங்கே 10⁻22 வச்சுட்டு இப்போ அவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது இதில் நம்ம 8 கிராம் ஆஃப் ஆட்டத்தில் அதாவது 8 கிராம் ஆஃப் எலிமெண்ட் எக்ஸ் இருக்கு இல்லையா அதில் 8 கிராம்னா 0.2 மோல் 1 மோல்னால் எவ்வளவு அப்போ 0.2 மோல்னா இன்ட்டு 0.2 மோலில் மல்டிப்னா இவ்வளோ ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் 1 மோலில் வந்து இவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அப்போ 0.2 மோலில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும் ஸோ அவகட்ரா நம்பர் இன்ட்டு 0.2 ஸோ தட் இஸ் என்னது 8 கிராம் ஆஃப் எலிமெண்ட் 8 கிராம் ஆஃப் எக்ஸ் எலிமெண்ட்டில் இவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது ஓகே டு அண்டர்ஸ்டாண்ட் அதாவது அந்த பாடி சென்டர் கியூபில் பார்த்தீங்கன்னா 2 ஆட்டத்துக்கு ஒரு யூனிட் செல்னா 2 ஆட்டத்துக்கு 1 யூனிட் செல்னா ஸோ இப்போ 2 ஆட்டத்துக்கு யூனிட் செல் இங்கே பாருங்கள் இது எக்ஸ்னு வச்சு இப்போ பாருங்கள் யூனிட் செல் தான் கவுண்ட் பண்ண போகிறோம் யூனிட் செல் நமக்கு என்னென்னு தெரியல நம்பர் ஆஃப் யூனிட் செல் கால்குலேட் பண்ண போகிறோம் 2 × 6.023 × 10⁻22 இதை எழுதியிருக்கேன் எந்த யூனிட் செல்னு தெரியல இதை வந்து நம்ம ஒயின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு யூனிட் செல்லுக்கு எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது 2 ஆட்டம்ஸ் இருந்தது அக்கார்டிங் டு அந்த ரூல் படி ஓகே 2 ஆட்டம்ஸுக்கு இதுதான் திரும்ப எழுதியிருக்கேன் 2 ஆட்டம்ஸ் ஒரு யூனிட் செல் அப்போ இவ்வளோ ஆட்டத்துக்கு எவ்வளோ யூனிட் செல் கொஸ்டின் கேட்டிருக்கோம் இதுதான் கொஸ்டின் மார்க்கு ஸோ இப்போ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் ஆயிரும் இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை ஓகே இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ 2 × y ஈக்குவல் டு 2 × 1 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 0.23 × 10⁻22 so y equal to 2 × 6 0.23 × 10⁻22 divided by 2 the 2 cancel ஆயிரும் so y equal to 6.023 × 10⁻22 atoms present ஆயிரும் 22 atoms present ஆயிருக்கும் I means that என்ன சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணனா ஒரு யூனிட் செல்ல 2 atoms இருந்துச்சுன்னா ஸோ இவ்வளோ ஆட்டம் இருக்குது எவ்வளோ யூனிட் செல் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கை வச்சுக்கலாம் ஸோ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்ம ஆன்சர் வந்துடும் புரியுதா ஆக்சுவலி இப்போ ஃபார்முலா படி பிசிசினா 2 atoms ஒரு யூனிட் செல் ஸோ அப்போ 2 ஆட்டம்ஸுக்கு ஒரு யூனிட் செல் வந்துச்சுன்னா அப்போ எவ்வளோ இருக்கும் 8 கிராம் ஆஃப் எலிமெண்ட்டில் எவ்வளோ யூனிட் செல் அதான் நம்பர் ஆஃப் யூனிட் செல் என்னது 8 கிராம் ஆஃப் எக்ஸ் எலிமெண்ட்டில் அதோட அட்டாமிக் மாஸ் கொடுத்து நான் மோலாக மாற்றினேன் அப்போ மோல் இருந்தால் தான் மாட்டம் தெரியும் 1 மோல்னா அவரோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்போ 0.2 மோலில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னா 2 × 6.023 × 10⁻22 ஆட்டம்ஸ் இருக்கும் ஸோ அப்போ இவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கும்போது இப்போ எவ்வளோ யூனிட் செல் அப்படின்னு கேட்டால் இந்த ஆன்சர் தான் வரும் 6.023 × 10⁻22 ஆட்டம்ஸ் அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன்ஸ் பி ஆப்ஷன் தான் கரெக்டானது ஓகே பி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும் ஓகே